அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம ஒரு பேங்க்ல வந்து நம்ம டெபாசிட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. எந்த வங்கியில இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், அதுக்கு வந்து என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் வந்து எவ்வளோ வட்டிகள் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒரு தொகை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாலோ, 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு மாதம் எவ்வளவு கிடைக்கும், வருடத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய பேர் வந்து எனக்கு மந்த்லி வந்து ஒரு இன்கம் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து ஒரு வைப்பு தொகை முதல்லயே வந்து நம்ம ஒரு டெபாசிட் பண்ணுவோம் ஒரு தொகையை. அந்த டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மாதம் வந்து எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்குது, ஒரு 5 லட்ச ரூபாய் இருக்குது, நான் வீடு கட்டி வாடகைக்கு விடலாமா அல்லது வந்து டெபாசிட் பண்ணலாமா, அதுக்கு இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்பாங்க. ஸோ எனக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே நான் வந்து இந்த வீடியோ கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து எந்த ஒரு முதலீடும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம சொல்ல வர விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், இவங்க வந்து செக்யூர்டாகவும் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே வந்து மற்ற அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளை விட இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் காட்டியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கான டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 6.9% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இந்த ஒரு வருஷத்துக்கான டெபாசிட்டுக்கே வந்து அரசுடைமையாக்கப்பட்ட வங்கிகள்லேயே வட்டி குறைவு தான். 2 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 7%, 3 வருஷத்துக்குன்னா 7.1, 5 வருஷத்துக்கு அப்படிங்கும்போது 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 7.5% கொடுக்குறது சில ப்ரைவேட் பேங்க்ஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சில வங்கிகளும் கொடுக்குறாங்க. என்னென்ன வங்கிகள் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம், இதில் மட்டும் 8.2% அதிக அளவில் வட்டி அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் 8.2% கொடுக்குறாங்க. அதாவது 60 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு. மந்த்லி இன்கம் ஸ்கீம் வந்து தனியாகவே உங்களுக்கு இதில் கண்டென்ட் கொடுத்துருக்கேன். இது வந்து ரொம்பவே உங்களுக்கு யூஸ் ஆகும். பர்சன்டேஜ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 7.4% வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட், முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் டெபாசிட் பண்ணால் அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அந்த வருடம் முடிவில் நமக்கு ஒரு தொகை வட்டியாகவும் கிடைக்கும், அசலும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான இருக்கிற தொகைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.7% வட்டியும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் ஒரு பிபிஎஃப்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 7.1 கொடுக்குறாங்க. நிறைய பேர் எதிர்பார்த்த மந்த்லி இன்கம் ஸ்கீம், மாதம் எனக்கு 9,250 ரூபா வேணும், மாதம் வந்து ஒரு 5,000 ரூபா வேணும், இந்த மாதிரி ஒரு 2,000 ரூபா இருந்தால் கூட போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. ஸோ அதற்கு என்ன தொகை நம்ம முதலீடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ தொகை மாதமான கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கம் தான் இது. ஏன்னா இது வந்து அரசுடைமையாக்கப்பட்டது தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ அதனால உங்களுக்கு கிளியராக இதில் கொடுத்துருக்கோம். சேஃப்டின்னு பார்க்கும்போது கவர்மெண்ட் பேக்டு, ஸோ ஹை சேஃப்டிங்கிறது இதில் போஸ்ட் ஆஃபீஸ் எம்ஐஎஸ் ஸ்கீம், அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீம்னு சொல்லுவோம். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் சேம் அதே மாதிரி ஒரு செக்யூர்டு தான். பட் கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸுங்கிறது பெஸ்ட்டுங்கிறாங்க. மந்த்லி இன்கம் பொறுத்த வரைக்கும் மந்த்லி இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது ஃபிக்ஸ்டாக வந்து இந்த தொகைங்கிறத முதலே சொல்லிடுறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் 5 வருஷம் டென்யூர் பீரியட், அதாவது காலங்கிறது 5 வருஷம் நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் கூட நமக்கு ஃப்ளெக்சிபிளான வருடங்களில் நம்ம பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.4% வந்து கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. ஆனால் இதே பிரைவேட் பேங்க்கில் 6.5%லேருந்து 8% வரைக்கும் கொடுக்குறாங்க. டேக்ஸ் பெனிஃபிட் ரெண்டுலேயுமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு இன்கம், மந்த்லி இன்கம் அப்படிங்கிற ஒரு ரேஷியோவில் வரதுனால இதுக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக ஒரு தனிப்பட்ட நபராக இருந்தால் 9 லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம். இதே வந்து நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட், ஒய்ஃப் ஹஸ்பண்டோ அல்லது இன்னொரு நபர் 2 பேரும் சேர்ந்து ஒரு நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுட்டிங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் இதில் நீங்கள் பண்ணலாம். ஆனால் ப்ரைவேட் பேங்க்கில் இந்த லிமிட்டேஷன்ஸே கிடையாது. உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக புரியணுங்கிறக்காக கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் ஒரு தனிப்பட்ட நபர் 9 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணுறாரு அப்படின்னா 7.4% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட அவருக்கு மாதம் 5,550 ரூபாய் மாதம் கிடைக்கும். ஓகேங்களா, 9 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறவங்களுக்கு 5,550 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு ரிட்டர்னாக வந்து திருப்பி 5 வருஷம் கழிச்சு 9 லட்சம் திருப்பி கிடைச்சிரும். இதுவே வந்து ப்ரைவேட் பேங்க்கில் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதை விட கொஞ்சம் 7.75 வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கிறதே நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா எல்லா பேங்க்லையும் 7.75% கொடுக்கறது கிடையாது, சில வங்கிகளில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதுமே பார்த்தீங்கன்னா மாதம் 5,813 ரூபாய் மாதத்துக்கு இன்கமாக கிடைக்கும். எவ்வளவு? 9 லட்ச ரூபாயை டெபாசிட் பண்ணால். கிளியராக இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கட்டும்ங்கிறக்காக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணால் மாதம் 3,083 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் கிடைக்கும். பேங்க் டெபாசிட்டாக இருந்தால்
3229 ரூபாய் கிடைக்கும். 10 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணால் 6167 ரூபாய் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் மாதம் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும். ஃபிக்ஸ்ட் டெபாசிட் பேங்க்ல எதாக இருந்துச்சுன்னா 6458 இருக்கும். 15 லட்ச ரூபாய் அப்படின்னா நான் போட்டிருந்த முதலே தம்ப்நெயில்ல கூட கொடுத்துருப்பேன், 9250 ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மாசமான வந்துடும். ஃபிக்ஸ்டு அண்ட் அதே மாதிரி செக்யூர்டாகவும் இருக்கும். பிரைவேட் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் 9688 ரூபாய் கொடுக்குறாங்க. இதில் நல்ல ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கோங்க, பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, 7.4%, 7.7%. ஆனால் ரொம்ப ரெண்டுமே பெஸ்ட்டு தான். பட் என்ன அப்படின்னா இதோட கம்பேர் பண்ணும்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ங்கிறது ரொம்ப செக்யூர்டான ஒன்று அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இன்னொன்று சில பேர் கேட்பாங்க, இப்போ 10 லட்ச ரூபாய்க்கு நான் எங்கே போட்டோம், 5 லட்ச ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நம்ம உழைப்பு தான் போடணும். உழைப்பு மூலமாக நம்ம சம்பாதிச்ச தொகையை பணம் பண்ணிட்டோம் அப்படின்னா பணம் சம்பாதிக்கும். முதல்ல தான் உழைப்பு தேவை, பிறகு பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அந்த கடின உழைப்பு போட்டிங்கன்னா தான் பணம் சேர்த்த முடியும். சேர்த்துனதுக்கு பிறகு தான் இந்த பணம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பணம் லோடாக ஆரம்பிக்கும். சரி, எனக்கு இது கம்மியாக தெரியுதே அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அதாவது எனக்கு 10 லட்ச ரூபாய்க்கு 6000 ரூபா தானே மாதம், இது கம்மியாக இருக்குது அப்படின்னா இருக்குது. இன்னும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. அது கவர்மெண்ட் ஸ்கீமே கூட இன்னொன்று இருக்குது. அப்படி வேணும் அப்படின்னா பாண்ட்ஸை பற்றியும் நம்ம வீடியோ போடலாம். பாண்ட்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா வரப்போகிற வீடியோவில் இதை விட அதிகமான இன்ட்ரெஸ்ட் தர்ற ஸ்கீம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. பாதுகாப்பான முதலீடுகளும் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். 10 லட்ச ரூபாய்க்கு 10,000 ரூபாய் மாசமான கொடுக்குற ஸ்கீம் இருக்குது. ஓகேங்களா? கடன் பத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவோம், பாண்டு. இந்த பாண்டு மூலமாக நமக்கு ப்ராப்பரான ரெவன்யூவும் கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் வேணும்னாலும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பேசிக்கான விஷயம், மக்களுக்கு ஒரு முதலீடு அப்படிங்கிறது தெரியாமல் இருக்குது. எங்கே கொண்டு போய் என்ன பண்ண தெரியாதுன்னு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 30 லட்ச ரூபாய் வச்சிருக்கேன்னா நான் வீட்டை கட்டி வாடகைக்கு விட்றேன்பாங்க. 30 லட்ச ரூபாய்க்கு வீடு நீங்கள் கட்டுறதுங்கிறது சாதாரணமாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா நிலத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வாடகை வாங்கினா, அதிகபட்சமாக வாங்கினா 10,000 ரூபாய் வாங்குறதே பெரிய விஷயமா இருக்கும். 50 லட்சத்துக்கு இதனுடைய போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் போட்டிங்கனாவே கிட்டத்தட்ட மாதம் 25 to 30,000 ரூபாய் அசால்ட்டாக எடுக்கலாம். அதுவும் டேட்டான ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் கடனை வாங்கணும், அந்த கரெக்டாக ப்ராப்பராக போய் வாங்கணுங்க, அது இல்லை. அதுக்கும் சில கான்ட்ராவர்சி கொண்டு வருவாங்க. என்னென்னா அதுக்கு நில மதிப்பீடு ஏறிக்கிட்டு இருக்குது அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. வயதானவர்களுக்கு அவங்களுடைய பணத்தை தக்க வச்சுக்கணுங்கிற நோக்கம் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த மாதிரியான ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரு நல்ல இன்கம் வேணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக ப்ரைவேட் ஃபைனான்ஸ், ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸ் நீங்கள் எல்லாமே இந்த எல்லா மாவட்டங்களையுமே நிறைய பேங்க்ஸ் இருக்கு. சூரியோதய் அப்படிங்கிற ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 8.1% ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. அடுத்து உட்கார் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 8.1%. இந்த மாதிரி சிவாலிக் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஈசப் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், இதில் எல்லாமே ஒவ்வொரு மாவட்டங்களையுமே இதெல்லாம் பிரான்ச்சஸ் எல்லாம் இருக்குது. 7.75% இந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் ஆஃபீஸு கவர்மெண்ட் பேங்கோட கம்பேர் பண்ணும்போது இதில் கொஞ்சம் செக்யூரிட்டி குறைவாக இருப்பது போல் தோன்றும். உண்மையான விஷயம் அவ்வளோதான். பட் இவங்களுமே எல்லாமே ரெஜிஸ்டர்டு தான். ஈக்வட்டா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 7.75% தர்றாங்க. பந்தன் பேங்க் 7.25%, டிசிபி 7.5%, ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் 7.4%, ஆர்பிஎல் 7.2% வட்டி விகிதம் கொடுக்குறாங்க. ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இவங்களோட வேலையே என்னன்னா வட்டிக்கு விட்டு அந்த தொகையை வாங்கி நம்ம கிட்ட கொடுக்கறதா, அவங்க ஒரு ப்ராஃபிட் எடுத்துக்கிறாங்க. அவ்வளோதான் விஷயம். அப்படிங்கிறனால கொஞ்சம் அதிகமாக நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. இதே நம்ம பிரைவேட் பேங்க்ஸ் நீங்கள் அதிகமாக ஃபெமிலியராக கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த இன்சிங் பேங்க், ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட், ஆர்பிஎல் இவங்க எல்லாருமே 7.2% கிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. பந்தன் பேங்க் அதே மாதிரி டிசிபி 7%, 7.15%. இந்தியன் பேங்க் கவர்மெண்ட் செக்டர் பேங்க்ஸ் கொடுக்குற தொகை இன்ட்ரெஸ்ட்டுக்கு 6.8%. பஞ்சாப் பேங்க் 6.75%, பேங்க் ஆஃப் இந்தியா 6.7%, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா 6.65%, யூனியன் பேங்க் 6.65%. ஸோ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக தெரியும், அரசுடைமையாக்கப்பட்ட அரசு வங்கிகளில் கிட்டத்தட்ட அரசு இது மாதிரி தான் செயல்படுறது. வட்டி குறைவு, அதை விட கொஞ்சம் அதிகம் அப்படின்னா பிரைவேட் பேங்க்ஸு, அதை விட இன்னும் கொஞ்சம் அதிகம் அப்படின்னா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். இதில் எல்லாத்தை விடையும் ஓவர்டேக் எடுக்கிறது என்ன அப்படின்னா சேஃப்டி வைஸ் பார்க்கும்போதும் இன்ட்ரெஸ்ட் வைஸ் பார்க்கும்போதுமே கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு 200, 250 அந்த மாதிரியான சின்ன சின்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் தான் வித்தியாசம் இருக்கும் டோட்டலாக பார்க்கும்போது. அந்த மாதிரி பார்க்கும்போது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்லாம் தான் தோணுது எனக்கு. இது என்னுடைய ஓன் ஒப்பீனியன் தான். நீங்கள் முதலீடு செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஓன் அனாலிசிஸ்ங்கிறத பண்ணணும். ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரையோ அல்லது ஃபினான்ஷியல் அட்வைசரையோ கேட்டுட்டு நீங்கள் முதலீடு பண்ணி, நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி 6.9 to 7.5% வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் தர்றாங்க. ஆனால் இவங்களை ப்ரைவேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 6.5% 8% வரைக்கும் தர்றாங்க. சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். உடனே நீங்கள் எனக்கு இல்லை அதை அந்த பேங்க்கில் கொஞ்சம் சேர்த்து தர்றாங்கன்னா சேர்த்து தர்றது என்னன்னா 0.1%, 0.2% தான்.
ரூபாய் 10 ரூபாய் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. அதுக்காக சொல்கிறேன். இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் இந்த மாதிரியான டென்யூர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் ப்ரைவேட் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 7 நாள் கூட டெபாசிட் ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணிக்க முடியும், 10 வருடம் வரைக்கும் பண்ணிக்க முடியும், அதற்கு மேலேயுமே நம்ம பண்ணிக்க முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறதா வச்சிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் 6,900 ரூபாய் கிடைக்கும். இதே ப்ரைவேட் பேங்காக இருந்தால் அதிகபட்சமாக எல்லா ப்ரைவேட் பேங்க்லேயும் கிடையாது, சில வங்கிகளில் மட்டும் ஒரு 7,500 ரூபா வட்டியாக கிடைக்கும். ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா 600 ரூபாய் தான். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் 7.5% கொடுக்குறாங்க அண்ட் ப்ரைவேட் பேங்க்கில் 7.8% கொடுக்குறாங்க. ஜஸ்ட் 0.3% தான் டிஃப்ரென்ஸு. அதாவது 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னாவே 5 வருஷத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக போஸ்ட் ஆஃபீஸில் போடுறத விட ப்ரைவேட் பேங்க்கில் போட்டிங்கன்னா 1,800 ரூபா அப்ராக்சிமேட்டாக கிடைக்கும். அக்யூரேட் கிடையாது, அப்ராக்சிமேட்டாக ஒரு 1,800 ரூபா சேர்த்து கிடைக்கும். எனக்கு எதுக்குப்பா இந்த ரிஸ்கெல்லாம் அப்படின்னீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் போகிறது பெஸ்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் இதுக்கு தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்கிறக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். இதே 5 வருஷத்துக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 7% இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 1,40,000 ரூபாய் கிடைக்கும். 1 லட்ச ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு 5 வருஷம் கழித்து எடுத்திங்கன்னா 1,40,000 சதவீதம்னா 1,42,000. 7.5% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,44,000. ஒரு 2,000 ரூபா டிஃப்ரென்ஸ் தான், பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ சேஃப்டியான முதலீடாக பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு 5% 2% அப்படிங்கிறது வேணால் கூட நம்ம பெரிய தொகைன்னு எடுத்தாலும் 0.2 0.5 பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அதை ரியலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய முதலீடு வந்து பாதுகாப்பாக இருக்கணுங்கிறதுல மட்டும் நோக்கமாக இருக்கட்டும். வட்டிக்கு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அசல் நிம்மதி இரண்டுமே இழந்துருவீங்க. ஸோ அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.